துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவை தயவு செஞ்சு சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இது உங்களுக்கு சாதாரணமாக வரலை. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த விஷயம் உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் தெரியும், ஆனால் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. காரணம் என்னன்னா, துலாம் அவ்வளவு சீக்கிரமாக மேலே ஏறி வர்றது யாருக்குமே பிடிக்காது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரிய பரிகாரம். இரண்டாவது, 3 அதிர்ஷ்ட எண்கள். அந்த எண்கள் உங்கள் வாழ்க்கையையே திருப்பி போட போகுது. மூணாவது, அடுத்த 90 நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட உங்கள் வாழ்க்கை மெதுவாக சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை பற்றி யாரும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இந்த காணொளியை எந்த இடத்துலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. ஏன்னா பிரபஞ்சம் அறிகுறிகளின் மூலமாக தாங்க உங்ககிட்ட பேசும். அந்த அறிகுறிகளை சரியான நேரத்தில் உபயோகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நம்மளால் தொடங்க முடியும். கடந்த சில மாதங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் தாமதம் இருந்திருக்கலாம், குழப்பம் அதிகமாக இருந்திருக்கலாம். சில விஷயங்களில் மறுபடியும் நீங்கள் மற்றவங்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்திருக்குங்க. ஏன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, அதை அவங்களுக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தாமதம், குழப்பம், மறுபடியும் விளக்கக்கூடிய சூழ்நிலை, இது எல்லாமே உங்களினோட வாழ்க்கையில் எதர்ச்சியாக நடக்கலைங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஒரு கர்ம சமநிலையோட காலத்தில் இருக்கீங்க. அதனால தான் சில விஷயங்கள் நடந்தே ஆகணும் அப்படின்னாலும் தாமதமாகுதுங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தாமதங்கள் எல்லாமே வேகம் எடுக்கும். அந்த நிலை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, ஒரு புதிய இயக்கம் தொடங்குதுங்க. அதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. சில விஷயங்கள் தானாக சரியாகும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் நடக்காது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட இப்போ நடக்க போகுது. அதுதாங்க மாற்றத்தின் முதல் அறிகுறி. துலாம் ராசி அப்படின்னாவே எல்லாரையும் புரிஞ்சுக்கிற ஒரு ராசினே சொல்லலாம். உறவுகளை நீங்கள் மதிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் உறவுகள் உங்களை தூக்கி தூரமாக வச்சாலுமே நீங்கள் அந்த உறவுகளை மதிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. மிகப்பெரிய அளவில் அமைதியை தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் மிகப்பெரிய பாடத்தை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுதுங்க. எப்போ நான் என்னை தேர்வு செய்வேன், எப்போ நான் எனக்காக வாழுவேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த கேள்வி வந்துட்டாலே மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். துலாம் ராசியோட வீழ்ச்சியும் எழுச்சியும் திடீர்னு வராது, அது அமைதியாகத்தாங்க வரும். நீங்கள் நினச்சபடி நிச்சயமாக வாழ்க்கையில் எழுந்து நின்னே தீருவீங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அரிய பரிகாரம் இருக்குது. பலருக்கும் தெரியாத பரிகாரம், தெரிஞ்சாலும் அதை மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. இது கர்ம சமநிலையை வேகப்படுத்தும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்பு ஒரு சைகையை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த சைகை அறிகுறி பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சிக்னல். மறுபடியும் வந்தால் உங்களினுடைய வாழ்க்கை திசை மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புதன்கிழமைகளில் திருநங்கைகளிடம் ஆசீர்வாதத்தை பெறுங்க. இது சாதாரண பரிகாரம் அல்ல. துலாம் ராசிக்கு சுக்கிரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். திருநங்கைகள் கிட்ட சுக்கிரனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். அதனால அந்த அர்த்தநாதீஸ்வரனுடைய அம்சத்தை கொண்டவர்கள் கிட்ட நீங்கள் புதன்கிழமைகளில் ஆசீர்வாதத்தை பெறும்போது சகல சௌபாக்கியங்களும் நிச்சயமாக உங்களை சேர்ந்தே தீரும். துலாமோட வாழ்க்கை மேல் நோக்கி நகர்ந்தே தீரும். சித்தர்கள், தேவர்கள், ரிஷிகளுமே புதன்கிழமைகளில் தெய்வங்கள் கிட்ட ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் பெற்றதா புராணங்கள் நமக்கு சொல்லுது. மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சம் இந்த செய்தியை கொண்டு இன்னைக்கு உங்ககிட்ட சேர்த்துருக்கு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி வெற்றிகரமாக நகர போறீங்கன்னு தாங்க அர்த்தம். உங்களோட வாழ்க்கை மாறியே தீரும்.
குழப்பமான உறவுகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த உறவுகள் தெளிவாகக்கூடிய காலம்தாங்க இது. உங்களோட கையில் பண ஓட்டம் அதிகமாக இருக்கும். பூர்வ ஜென்ம கர்மாக்களும் முன்னோர்களினுடைய பாவ கர்மாக்களும் உங்களோட தலைமையிலிருந்து நீங்கக்கூடிய காலமும் நேரமும் கணிச்சு வந்தாச்சு. இந்த சூட்சமத்தை தெரிஞ்சவங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு மட்டும்தாங்க இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் சறுக்கி கீழே விழவே மாட்டாங்க. இனி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களுக்கும் வாழ்க்கையில் வளர்ந்தே தீருவீங்க. இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு 3 அதிர்ஷ்ட எண்கள் செயல்பட ஆரம்பிக்குது. முதல் எண் 62ங்க. இந்த எண் வாழ்க்கை முன்னேற்றத்தை குறிக்க போகுது. இந்த எண் மறுபடியும் தெரிஞ்சா நீங்கள் சரியான பாதையில் போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இரண்டாவது எண் 53. இது காதல் மற்றும் உறவோட தெளிவை குறிக்கும். இந்த எண்ணை நீங்கள் மறுபடியும் உணர்ந்தீங்க அப்படின்னா உறவுகளில் இருந்த குழப்பங்கள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. மூன்றாவது எண் 44. இது குடும்ப சமநிலையை குறிக்கும். குடும்ப விஷயங்களில் அமைதியான திருப்பம் வர்றதுக்கான அறிகுறி. இந்த எண்கள் அடிக்கடி உங்களோட கண்ணில் பட ஆரம்பிச்சுது அப்படின்னா அதை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு அறிகுறி. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சைகை. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றம் உங்களுக்கு மிக அருகிலோட உங்களுடைய வாழ்க்கை இருப்பதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இப்போ சொல்லப்பட்ட எண்களை நீங்கள் சமீபத்தில் எங்கேயாவது பார்த்தீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பதிவிடுங்க. ஒரு உளவியல் காரணம் இருக்குங்க. பிரபஞ்ச விதிப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நம்ம என்ன தேடுறோமோ அது கிடைக்கும். அதனால நீங்கள் பார்த்த எண்ணை எழுதினீங்க அப்படின்னா அந்த எண்ணை மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களினுடைய மனம் தயாரான உங்களினுடைய வாழ்க்கை. துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை நிற்கக்கூடியவங்க. இவங்களால சின்னதாக ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாதுங்க. குறிப்பாக இந்த கலியுகத்தில் இவங்க வாழ்கிறதே ரொம்ப போராட்டமாக தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே தான் ஏமாந்துருக்கீங்க. அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்கக்கிட்ட பழக்க வழக்கத்தை இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கீங்க. காரணம் வெச்ச அன்பை மாற்ற முடியாத ஏமாளினே இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாம். ஆனால் ஏமாறுறது இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வழியை கொடுக்காது. ஏன்னா அன்பால் ஏமாறுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சது தானே துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளவோ நாட்கள் அழுது கூட நின்றுருக்கீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் தெரியுது நம்ம எல்லாருக்கும் துணையாக நிற்கிறோம். ஆனால் நமக்குன்னு எந்த ஒரு துணையுமே இல்லை அப்படிங்கிறது துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்து இன்றைக்கும் போய் தலையை கொடுத்துட்டு உக்காந்து தான் இருக்கீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய துலாம் ராசிக்கு கத்தினாலும் கதறினாலும் கடவுள் முன்னாடி பல நேரங்களில் அழுதுருந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்துப்பீங்க. 100க்கு 100% துலாம் ராசிக்காரர்களினுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க. ஏம்மா நீ வேற பயமுறுத்தாதம்மா, தலைவிதியில் என்னோட தலைவிதியே ஆல்ரெடி ரொம்ப கிறுக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லைங்க. உங்களினுடைய தலைவிதி எந்த அளவுக்கு கிறுக்கலாக இருந்தாலுமே இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய சேர்க்கையினால் துலாம் ராசிக்காரர்களை தூக்கித்தான் பிடிக்க போகுதுங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்த போகுது. உயர்வான நிலைக்கு கொண்டு போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறிதளவு கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிட்டு இருக்காங்க.
ஆனால் இப்போது உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய துலாம் ராசிக்கு 4 கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். அந்த வகையில் மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானினுடைய சேர்க்கை நடைபெற போகுது. இது ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. இதனால் துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான யோகத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக இறங்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில காலகட்டமாக நீங்கள் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது, ஏமாறாத ஏமாற்றமே கிடையாது. சின்னதாக ஒரு எறும்பில் இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலுமே மற்றவங்க கிட்ட உதவிக்கக்கூடிய நிலையை இப்போ நீங்கள் செஞ்ச காலம் போய் இப்போது நீங்கள் போய் மற்றவங்க கிட்ட உதவி கேட்குற நிலை வந்துருச்சுங்க. கடன் சுமை அதிகமாக இருக்கும், எதிரியினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும், சமூகத்தினுடைய மதிப்பு மரியாதை சுற்றிக்கிட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போது இந்த 4 கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை கொடுக்குறாங்க. தொழில் ரீதியாக உங்களினுடைய உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா தடைகளுமே நீங்க போகுது. உங்கள் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. இதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல வேலை கிடைக்கலையேன்னு செய்யக்கூடிய வேலையில் போதுமான வருமானம் இல்லையே, நம்ம எவ்வளவு உழைச்சாலுமே அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை, நீங்கள் நல்லா வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகுங்க. திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து சம்பாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறீங்களா, அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு பயணங்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமணமே ஆகலை, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு தடையாகவே இருந்துச்சு, ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குதுங்க. இந்த காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே திருமணம் ஆகிட்டு விவாகரத்து ஆயிடுச்சுமா, இப்போ மறுமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி திருமணக்காகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை நீங்குதுங்க. சொத்துக்களில் இருந்து வந்த கோர்ட்டு கேஸு வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. நிறையா ஆடை அபகரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குழந்தைகளை வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்விக்காக அனுப்பி வைப்பீங்க. குழந்தைகளோட திருமணம் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது, அந்யோன்யம் அதிகமாகுது. உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க. குறிப்பாக ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வேலையிலும் உங்களினுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக வியாபாரத்தை பார்க்க போகிறீங்க. எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஓடி ஓடி இழைக்க போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றங்க. தேர்வுகள் கவனத்தோடு இருக்க போகிறீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்போ நடக்கும். சுப செலவுகள் உண்டாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை அதிகரித்து கொடுப்பாங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு நிறைய தடவை யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி எல்லா விதத்துலேயுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய போகுது. துணையிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகுதுங்க. வாழ்க்கை
வாழ்க்கை துணைக்கிட்ட ரொம்பவே அந்யோன்யமாக ஒத்துழைச்சி வாழ போகிறீங்க. குழந்தைகளுக்கிடமும் ரொம்ப அவங்களுக்காக நேரம் ஒதுக்குவீங்க. வேலைன்னு ஓடாமல் அவங்களுக்காக ஒரு சில நேரங்களை ஒதுக்கக்கூடிய நேரம் இப்போ அமைஞ்சிருக்குங்க. பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாமே இப்போது ஒன்று சேர போகிறாங்க. நான் போகாத கோயில் இல்லை, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த, வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன், எங்கே வேலை தேடினாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த, படிச்சும் எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க.